மோகனையா, சின்ன வயசுல இருந்து நான் எப்படி தெரியுமா நினைச்சிட்டு இருந்தேன், இந்த நிலா நட்சத்திரம் இதெல்லாம் வானத்துல தான் இருக்கும், நமக்கு கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். உங்களை காதலிச்சேன், ஆனா உங்களை அடையணும்லாம் நான் ஆசைப்பட்டதே இல்ல. கடவுள் கிருஷ்ணரோட அருள் இவ்ளோ பெருசாவா இருக்கும்? ஏதோ பொய்யா இருந்தா கூட என் கண்ணத்துல நீங்க உங்க கையால மஞ்சள் பூசி விடுற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. என்னோட குஷியையும் என்னோட மோகனையும் இப்படி இன்னொருத்தி கையில ஒப்படைப்பண்ணு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ராதா, மோகனுக்கு உன்னை விட ஒரு நல்ல மனைவியும் குஷிக்கு ஒரு நல்ல அம்மாவும் கிடைக்க மாட்டாங்க. இப்படி ஒரு சந்தர்ப்பத்துல எனக்கு உனக்கு மஞ்சள் பூசி விடணும்னு ஆசையா இருக்கு. அந்த பிசாசு கூட ராதாவுக்கு மஞ்சள் பூச வந்துட்டாளா? இந்த துளசி ராதாவுக்கு சக்கலத்தி ஆகாம எப்ப ஃப்ரெண்டானா? சத்தியம் பண்ண, இதுக்கப்புறம் நீ ஏன் முன்னாடியே என் குடும்பத்து முன்னாடி வரக்கூடாது. உன் முகத்தையும் பார்க்க கூடாது, உன் குரலையும் கேட்க கூடாது. உன்னால என் குடும்பத்துக்கு எதுவும் ஆகக்கூடாது. உன்னால அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. மோகன், என்னால உன் சந்தோஷத்துல கூட பங்கெடுத்துக்க முடியல மோகன். என்ன என் தலையெழுத்து அப்படி உன்னை தொட கூட எனக்கு கொடுத்து வைக்கல. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எவ்வளோ வேணா மஞ்சள் பூசி விடு துளசி. மோகனையும் ராதாவையும் நான் நிச்சயம் ஒன்று சேர விட மாட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண. அதுக்கப்புறம் உன்னோட பொண்ணு இன்னைக்கு எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிருக்கான்னு நான் உனக்கு புரிய வைக்கிறேன். ஏய், ஆக்சிடென்ட் கடை தலை சுத்துதா? இல்ல மோகனையா, அது ஐயோ அப்படிலாம் இல்ல மோனையா. என்ன பேசுறீங்க? அமைதியா இருங்க. அப்புறம் எது கிடைச்ச? அது மோனையா, எனக்கு அப்படி யாரோ என்ன உங்க பக்கமா தள்ளி விட்ட மாதிரி இருந்தது. அப்பாவால அம்மா இல்லாம ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது. சோ ரொமான்டிக். மேடம், வேலை முடிச்சிடும். இன்னும் கொஞ்ச
நேரத்துல உங்க வீட்டுக்கு பொருள் வந்து சேர்ந்துடும். வீட்டுக்குள்ள அதை எப்படி கொண்டு போறதுங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. உன்கிட்ட சொன்னதை மட்டும் செய். ஏன் வேலையை எப்படி செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். குஷி, உங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்காங்க. உன்னோட அப்பா உன்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம உங்க அம்மா ரொம்ப பாசமா இருக்காங்க. யூ ஆர் சோ லக்கி. அப்போ நான் இங்க வந்த வேலை முடிஞ்சது. நான் கிளம்புறேன். என்னன்ட்டு நீங்க எப்படி போவீங்க? முதல்ல எங்க அம்மா அப்பாவுக்கு மஞ்சள் பூசி விடுங்க. இது எங்க அம்மா அப்பாவோட கல்யாண இன்விடேஷன் கார்டு. கண்டிப்பா நீங்க வரணும். தேங்க் யூ so much. வெல்கம். நான் கண்டிப்பா வருவேன். நலங்குல எனக்கு பதிலா ராதாவை நீ உட்கார வச்சுட்ட. இப்போ கல்யாணத்துலயும் எனக்கு பதிலா அவன் அங்க உட்காரணும்னு நினைக்கிறியா? நான் அப்படியெல்லாம் நடக்கவே விட மாட்டேன் குஷி. பொய்யா உட்கார்ந்து இருந்தாலும் அவ செஞ்ச இந்த தப்புக்கு உங்க எல்லாருக்கும் நான் தண்டனை கொடுத்தே தீருவேன். இன்னைக்கு நீ செஞ்ச காரியத்துக்கு நிச்சயமா தண்டனை உண்டு. நான் இங்க வந்ததே குஷி இந்த வீட்ல சந்தோஷமா இருக்காளா இல்லையான்னு பார்க்கதான். அதை என் கண்ணாலேயே பார்த்துட்டேன். யூ டோன்ட் வரி மிஸ்டர் மோகன். கோர்ட்டோட முடிவு உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கும். அண்ட் என்னோட ரிப்போர்ட் உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கும். அப்ப நான் கிளம்புறேன். தேங்க்யூ. அப்புறம் உங்களுக்கும் ராதாவுக்கும் என்னோட மனம் மார்ந்த திருமண வாழ்த்துக்கள். தேங்க்யூ so much. ஆன்ட்டி, வாசல் வரைக்கும் வந்து நான் உங்களை வழி அனுப்புறேன். ஓகே, போயிட்டு Thank you, madam. போயிட்டு வாங்க. என்ன காரியம் பண்ண? சொல்லு, என்ன வேலை பண்ணிருக்க? இன்னைக்கு நீ உன்னோட எல்லா லிமிட்ஸையும் கிராஸ் பண்ணிருக்கன்னு உனக்கே தெரியும் குஷி. மோகனையா, மோகனையா, பரவாயில்ல விட்டுருங்க. நடந்தது ஏதோ நடந்து போச்சு. குஷி, நீங்க எதுவும் சொல்லாதீங்க. நீங்க இப்படி யோசிங்களேன். அந்த மேடம் எவ்வளவு நல்ல செய்தி கொடுத்திருக்காங்க. ஆமா, நல்ல செய்தி தான். எல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனா எது சரி எது தப்புன்னு குஷிக்கு நம்ம புரிய வைக்கிறது முக்கியம் இல்ல? நீ இதுல குறுக்க வராத. அவ என்ன தப்பு பண்ணாலும் உன் கண்ணுக்கு தெரியறதில்ல. எப்பவும் காப்பாத்த முன்னாடி வந்துடுற. என்ன விளையாட்டு இது? ஒரு வாட்டியாவது யோசிச்சு பாத்தியா உன்னோட இந்த விளையாட்டால யாராவது ரொம்ப கஷ்டப்படுவாங்க, யாராவது ரொம்ப ஹர்ட் ஆவாங்கன்னு? ராதாவை பத்தி ஒரு வாட்டியாவது யோசிச்சியா நீ?
அவளுக்கு அது எப்படி இருந்திருக்கும்? உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே அவ. யாராவது பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு எப்படி ஒரு வேலையை பண்ணுவாங்களா? ராதாவோட திட்டம் நல்லபடியா இங்க நிறைவேறிடுச்சு. இப்ப அவ மனசுல கல்யாண சந்தோஷம் தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கும். சட்டப்படி மோகனுக்கு பொண்டாட்டி ஆயிட்டோன்னு சந்தோஷத்துல மிதந்துட்டு இருப்பா. குஷி, நீ கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? நீ இப்போ விளையாட்டா செஞ்ச இந்த காரியத்தால தாமினி மனசு எவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கும்? இன்னைக்கு அவளுக்கும் மோகனுக்கும் தானே நலுங்கு. ஆனா நீ அவளோட இடத்துல ராதாவை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிட்டியே. ராதாவை வேற உன்னோட அம்மான்னு சொல்ற. அதுவும் எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப வெளிப்படையாவே சொல்லிட்ட. இது சரி கிடையாது இல்ல குஷி? அம்மா, நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். தாமினி, உனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. எத்தனையோ வருஷமா நீ இந்த நலங்குக்காகவும் கல்யாணத்துக்காகவும் காத்துக்கிட்டு இருந்த. பல வருஷமா நீ என்ன நேசிக்கிற. நல்லது கெட்டதுன்னு எல்லா விஷயத்திலும் நீ என் கூடவே இருக்க. இப்ப நான் அதை திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கும் போது இந்த விஷயத்துல நான் ஃபெயில் ஆயிட்டேன்ல. ஐ எம் சாரி தாமினி. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. ஐ எம் சாரி தாமினி. மோகன், மோகன் அப்படியெல்லாம் இல்ல. மோகன் கிட்ட இருந்து தூரமா இரு. குஷி, மரியாதை இல்லாம நடந்துக்காத. வெரி குட் குஷி. இந்த தாமினி மோகன் பக்கத்துல நிக்கிறதுக்கு கூட தகுதி இல்ல. இந்த ஸ்டூபிட் துபிட் தாமினிக்கு சாரி சொல்லாத. She is very 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 bad. குஷி, ஸ்டாப் இட். No, இன்னைக்கு நான் செஞ்சது ஜோக்லாம் ஒண்ணும் கிடையாது. I was serious. எத்தனை வாட்டி நான் சொல்லிருக்கேன் I hate தாமினின்னு. ஆனா நீ என் பேச்ச கேட்க மாட்டேங்கற. நீ என்கிட்ட என்ன சொன்ன? எதுக்காக நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிற? எனக்கு ஒரு அம்மா கிடைக்கணும் தானே? அப்படிதானே? ஆனா எனக்கு தாமினியை பிடிக்கல. அவ எனக்கு அம்மா மாதிரி ஃபீலிங் கொடுக்க மாட்டேங்கறா. எனக்கு
என்ன 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 பேசுற நீ குஷி? ஆமா மோகன், எனக்கு ராதா மாதிரி அம்மா தான் வேணும். ஐ மீன் ராதா தான் அம்மாவா வேணும். எனக்கு இந்த ஸ்டூபிட் தாமணி வேணாம். இப்ப பார்த்தாலும் என்ன திட்டிட்டே இருப்பா. இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத, இப்படி பிஹேவ் பண்ண, அப்படி பிஹேவ் பண்ணுன்னு. சூப்பர் குஷி. நாள் பூரா ஸ்கூல் பெல் மாதிரி ரிங் பண்ணிட்டே இருக்கா. உன்னை திட்டாம அவ என்ன பண்ணுவா? நீ கொஞ்சம் நெஞ்ச சேட்டையா பண்ற உன்னை திட்டாம இருக்கிறதுக்கு. உன்ன மாதிரி பொண்ணுங்களெல்லாம் அடிச்சு உதைச்சுதான் வளர்க்கணும். ஆனா ராதா எப்படின்னு திருத்துனா? அவ என்ன எப்பவும் திட்டினதே கிடையாது. என்ன பார்த்து ஷவுட் கூட பண்ண மாட்டா. ஐ நோ, நான் நாட்டி தான். ஆனா ராதா என் மேல எவ்வளவு கார் எடுத்துக்கிறா. உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கா? ராதா இந்த வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ நான் இவளுக்கு ரொம்பவே தொல்லை கொடுத்துட்டேன். என்ன பண்ற? சொன்ன கேளு. இரு இரு இரு. அப்படி இருந்தோ இவ எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டா. நான் வீட்டை விட்டு ஓடி போகும்போது ராதா தான் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. தாமணியோட ஃப்ரெண்டு வந்தப்போ அவங்க பையன் அந்த பெட்டிக்குள்ள லாக் பண்ணிட்டான். எல்லாரும் நான் என்னமோ போய் சொன்னேன்னு நினைச்சீங்க. ராதா மட்டும்தான் என் பக்கம் இருந்தா. மோகனையா, குஷி பொய்லாம் சொல்லல. ஒரு தடவை அவ என்ன சொல்றாங்கறதையும் நம்ம கேட்கலாமே. நான் அந்த குழியில விழுந்தப்போ ராதா தானே என்ன வந்து காப்பாத்துனா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு ராதா. பயப்படாத குஷி, நான் உன்னை வெளியே கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். அந்த ரிஷி என்ன கொல்லணும்னு நினைச்சப்போ ராதா அவனை எப்படி கட்டையால அடிச்சா தெரியுமா? நீ குஷி மேல கை வைக்கிறியா? எவ்வளவு தைரியம் இருக்கு உனக்கு? அவளுக்கு ஒரு சின்ன எறும்ப கூட அடிக்க தெரியாது. ஆனா எனக்காக அந்த ரிஷிய கட்டையால அடி அடி நடிச்சா. ராதா எனக்கு எப்பவும் எதுவும் ஆக விட மாட்டா. She wants me. இவதான் எனக்கு அம்மா மாதிரி ஃபீலிங் கொடுக்கறா. ராதா, நீ என்னோட அம்மா வாயிடு.